ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானமாச்சி கிச்சன். இன்னைக்கு நாம சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். சரி, இந்த மசாலா ஐட்டெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு கல்பாசி, ஒரு ஸ்டார் அன்னாச்சி மொக்கு, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 பச்சை மிளகாய் உள்ள போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்ல போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கிரேவி கிடைக்கும் நிறையா. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் உள்ள போட்டுக்கலாம். ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிக்கட்டும். புதினா தழை போட்டுக்கலாம். இந்த சால்னாவுக்கு புதினா தழை, இந்த சால்னாவுக்கு புதினா தழை மெயினான டிப். இது நல்லா வதங்கட்டு. புதினா தலையெல்லாம் நல்லா சுருள வதங்கட்டும். கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் தான் 2. கார மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரியும். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். இது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து 1/4 மூடி தேங்காய், 5 முந்திரி, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொக்கு, 5 கிராம்பு, ஒரு இவ்வளோ 2 இன்ச்சுக்கு பட்டை, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்குள்ள சேர்த்திக்கலாம். மிக்ஸ் கப் அலசி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் தண்ணி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புதினா தலையை போட்டுக்கலாம். முதலும் போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். குழம்பு பார்ப்போம். குழம்பு சூப்பராக கொதிச்சிச்சு. நீ போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. தேங்க்யூ.